மேக வீதியில் மேசியாவின் தரிசனம் காண வாஞ்சிக்கும் எனது உள்ளம். இரு கரம் நீட்டி வா என்று அழைத்தார். எனக்காய் திறந்தது பரலோகம். விழிகளில் நீர் சுரிந்திட உட்பிரவேசித்தேன். இருளின் ஆதிக்கம் எங்கும் கண்டிடேன். இரவென்றும் பகலென்றும் இல்லை, நித்திய வெளிச்சமானவர் வீற்றிருக்க கண்டேன். தாவி ஓடி தந்தை அவர் மார்பில் முகம் புதைத்து கதறினேன். வியந்தேன், கண்ணீர் வரவில்லை. நித்திய மகிழ்ச்சியே உன்னை நித்தமும் ஆட்கொள்ளும் என்றார். தோளில் சாய்ந்து பட்ட பாடுகள் ஒவ்வொன்றாக எடுத்து சொல்ல தீர்மானித்தேன். என் நாவு சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என துதியின் ஒளி மாத்திரமே என்னுள் இருந்து பிறப்பித்தது. மாறிடா என் நேசர் எனக்காக ஆயத்தம் செய்திருந்த ஸ்தலம் அதை கண்டேன். பசும்புல் மெத்தையில் உலகின் மிகவும் விலை மதிப்புள்ள கற்களால் இசைந்து கட்டப்பட்டு நேர்த்தியான சித்திர செதுக்கல்களால் நிறைவு பெற்றிருக்க கண்டேன். என் ஸ்தலமதை நான் நோக்கி கொண்டிருந்தேன். இருபுறமும் வீற்றிருந்த மரம் ஒன்றை கண்டேன். அழகான பூக்கள் மேவி இருக்க கண்டேன். மெல்லிய காற்று தீண்டும் பொழுது விழுகின்ற இழைகள் மீண்டும் மரக்கிளைகளில் இணைந்திட கண்டேன். மரணம் அவ்விடத்தில் எங்கும் காணேன். பாரில் நான் பட்ட பாடுகள் என் நினைவில் அகழுவதை உணர்ந்தேன். சதா காலமும் தூதர் கூட்டத்தால் போற்றப்படுபவரை நோக்கி சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என துதித்து போற்றினேன். ஆமேன்.